வந்து போயா. ஹலோ பட்டோஸ், நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நம்ம கோட் படத்தோட விசில் போட சாங் பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய ஹைடன் டீட்டெயில்ஸ் இருக்குது. அவரோட பாலிடிக்ஸ் பற்றி நிறையா பேசியிருக்காரு. பாலிடிக்ஸ் சாங் இது அப்படின்னு நிறைய ஹைடன் டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் இல்லாத நிறைய முக்கியமான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம விஜய் மர்லன் பிராண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி இந்த பாட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பார். அவர் யாருன்னு தெரியுமா? அவர் ஏன் மென்ஷன் பண்ணாருன்னு தெரியுமா? அதே மாதிரி இந்த பாட்டில் அவர் யாரோட கூட்டணி வைக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். அதே போல் ஒரு பெரிய கட்சியை நான் வேட்டையாட போகிறேன் அப்படிங்கிறதையும் மறைமுகமாக சொல்லியிருப்பார். அது எல்லாமே என்னென்னங்கிறத 1 by 1 டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தளபதி விஜய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அவரோட அரசியல் வருகை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுக்கு சொல்லுங்கள். ரொம்ப பெருசாக கமெண்ட் பண்ணலைனாலும் ஆக்டர் ஆர் பொலிட்டீஷியன் ரெண்டில் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறதையாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பாட்டில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. பார் 68 since 1974 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது தளபதி விஜய் அவர்களோட 68வது படம். சின்ஸ் 1974 தான் அவரோட பிறந்த வருஷம் 1974. அதை மீன் பண்ணி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி நம்ம எல்லாருக்குமே ஓப்பனாகவே தெரியும். பார்ட்டி 1 தொடங்கட்டுமா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. ஆல்ரெடி பார்ட்டி தொடங்கிட்டாரு. அதே மாதிரி அடுத்த வரி கேம்பைன் தான் திறக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட நம்ம பிரபுதேவா கேட்டிருப்பாரு. என்ன சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை ஷாம்பைன் தான் திறக்கட்டுமான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இது உண்மை என்னென்னா எல்லாருக்கும் ஓப்பனாகவே சவால் வர்ற மாதிரி தான். நான் மைக்கை கையில் எடுத்தால் என்ன ஆகும்னு தெரியும்ல, என்னோட ஆடியன்ஸோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இடி இடிச்சா ஏன் வாய்ஸு தான், வெடி வெடிச்சா அது ஏன் வாய்ஸு தான் அப்படின்னு இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி மைக்கை எடுத்தால் என்னோட வாய்ஸு இடி இடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு, அடுத்து வெடி வெடிச்சு அனல் பறக்கிறது என்னோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை விட அடுத்த வரி முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடிமக்கள் தான் ஏன் கூட்டணி அப்படின்னா வேற யார் கூடயும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன், குடிமக்கள் தான் என்னோட கூட்டணி அப்படிங்கிறத அடுத்து சொல்லியிருக்காரு. பார்ட்டி விட்டு தான் போமாட்டேன் நீ அப்படின்னா என்றைக்குமே நம்ம கட்சியில் உள்ள வந்தேன்னா நீ வெளியவே போகமாட்ட அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு கண்டிப்பாக அவரோட அரசியல் வருகையில் இருக்கும்போது கண்டிப்பாக அவரோட பொலிட்டிக்கல் ஆந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா இதில் முழுக்க அரசியல் வரிகளாக வந்திருக்கும். அதே மாதிரி இதில் விசில் போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதே இதை பார்த்தீங்கன்னா ஓட்டு போடு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டோட வரி இன்னும் உங்களுக்கு அழகாக புரியும். ஏன்னா அடுத்த வரி சத்தம் பத்தாது ஓட்டு போடு, குத்தம் பார்க்காம ஓட்டு போடு, ரத்தம் பத்தட்டும் ஓட்டு போடு, நண்பா நண்பி நீ ஓட்டு போடு, GOATக்கு ஓட்டு போடுன்னு இருக்கோம். அதையே நீங்கள் கொஞ்சம் மாற்றி TVKவுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி விஜய் வாய்ஸில் இருக்க இது அவரோட பொலிட்டிக்கல் சாங்காகவும் மாறும். இதுக்கு அடுத்த வரியாக நம்மளுக்கு டிராகன் வேட்டைக்கு விசில் போடு அப்படிங்கிறது நம்மளுக்கு மறைமுகமாக ரெட் ஜியண்ட் அப்படிங்கிறத குறிக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக வரக்கூடிய வரிகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொண்டாடத்தான நீ பிறந்த அந்த காரணத்தையே ஏன் மறந்த அப்படின்னு. அடுத்தது மொத்த கண்ணிலேயே சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு தானே நீ கண்ணே திறந்த, அப்படி இருக்கும்போது எதிரியோட ஹார்ட்டை ஸ்டீல் பண்ணிக்கோ, எனக்கு உன் மேலே கோபமாக இருக்குது, அதை நீ ஃபீல் பண்ணிக்கோ அப்படின்றாரு. அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வானம் தேயாது பூமி மாயாது, லாஸ்ட் சுட்டு இருக்க வரைக்கும் நம்மளோட பார்ட்டி உங்களுக்கு உழைக்கிறது என்றைக்குமே ஓயாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து கொஞ்சம் எமோஷனலாக சொல்ல வராரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லா ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா குயிலோட பாட்டு சத்தமே கேட்காது, அதே மாதிரி கண்ணு ஃபுல்லாக நிற்கும் போது மயிலோட ஆட்டம் எதுவுமே நம்ம கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்ல வராரு. மைக்கேல் ஜாக்சன்னா மூன் வாக்கு, மர்லன் பிராண்டோனா டான் வாக்கு, மக்களுக்கு மாற்றம் வேணும்னா கோ வாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கோ வாக்குன்னு சொல்லி சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்கள் பார்ட்டிக்கு தான் எங்கள் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதில் நான் சொன்ன மாதிரி அந்த மர்லன் பிராண்டோ அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1920 அமெரிக்காவில் இருந்த சிறந்த நடிகர் பட்டியலில் இவரும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சவர். 2 முறை ஆஸ்கார் வென்றவர்.
இவர் வெறும் நடிகர் மட்டும்தானா, அதனால் இவர் பேரை சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, இவர் ஒரு ஆக்டிவிஸ்ட், சமூக போராளி. அதாவது 1950 அதுக்கு முன்னாடி இருந்த சிறந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பட்டியல் எடுத்ததில் நம்ம சார்லி சாப்ளின், மர்லின் மான்ரோ, அவரோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்லன் பிராண்டோ, இந்த 3 பேரும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இவரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இவர் இருந்த முதலிடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் முடியும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இவர் ஒரு சிறந்த நடிகராக குறிப்பிடுறாங்க. அதை விட முக்கியமானது, இவருக்கு கிடைக்கிற ஆஸ்கர் விருதையே பார்த்தீங்கன்னா 1954 கொடுத்துருக்காங்க. அந்த ஆஸ்கர் விருதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறக்கணிச்சிருக்காரு. ஒரு நடிகருக்கு ஆஸ்கர் விருதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். அப்படிப்பட்ட ஆஸ்கர் விருதை இவர் ஏன் வேணான்னு சொல்லி சொன்னாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் அப்படியே மிரண்டு போயிடுவீங்க. அதுக்கு காரணம் கேட்டப்ப அந்த டயத்தில் அமெரிக்காவில் இருந்த இந்தியர்களை அவங்க நடத்தின முறை எனக்கு பிடிக்கல. அதாவது அப்போ செவ்விந்தியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவங்கள நடத்தின முறை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கர் விருதே வேணான்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நடிகரை தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவரோட பாட்டில் குறிப்பிட்டிருக்காரு. ஒருவேளை தானும் அந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தில் குறிப்பிட்டிருக்காரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. அதே மாதிரி நம்மளுக்கு விசில் போட சாங்கோட போஸ்டர் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம சீமானுக்கு இப்போ வழங்கப்பட்டிருக்க தற்போதைய சின்னமான ஒலிபெருக்கி, அந்த மைக்கோட சிம்பல், அதாவது அதே மைக்கோட சிம்பலை தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் போட்டிருப்பாங்க. மைக் சிம்பல்னால் இவர் பாட்டில் வர்ற வேறு மைக் சிம்பலை கூட போட்டிருக்கலாம். ஏன் இதே மைக் சிம்பலை போட்டாங்க அப்படிங்கிறது அவரை கேட்டால் தான் தெரியும். மறைமுகமாக சீமானுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் இவர் தலையிட மாட்டேன், யாருக்கும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த சிம்பிள் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மறைமுகமாக சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த எலெக்ஷனில் அவருக்காக ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி நினைக்கலாம். ஓகே, நம்ம அரசியலுக்குள்ளே போவேனா, ஏன்னா இந்த பாட்டு முழுக்க அவரோட அரசியல் வருகையை பற்றி இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம பிரித்து மேய்ஞ்சு அக்கு வேற ஆணி வேற காமிச்சிருக்கோம். இது இல்லாமல் இந்த பாட்டில் நம்ம வெங்கட் பிரபுவோட படங்களோட வரிசை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதில் சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஏன்னா சென்னை 28, சரோஜா, பிரியாணி, மாசு, அப்புறம் நம்ம மங்காத்தா, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டில்லில் அந்த டைட்டில் கார்டை இதில் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஸ்டெப்பு உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டெப்பு மூமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம பிரபுதேவாவும் விஜயும் மறுபடியும் ஒன்று ஆடுறாங்க. அதை விட இன்னும் முக்கியமானது என்னென்னா இதில் பிரசாந்தும் சேர்ந்து ஆடியிருப்பார். அதில் நம்ம பிரபுதேவாவோட டான்ஸை நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சனு, அவருக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜயுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடியிருப்பார். ஆனால் இதில் பிரசாந்தோட டான்ஸ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் உண்மையிலே ரொம்ப ரிஸ்க் எடுத்து நல்லா ஸ்பீடாக ஸ்டெப்பு போட்டிருந்தாலும் இவங்க 2 பேர் இல்லாமல் தனியாக அவரோட டான்ஸை மட்டும் தனியாக காமிச்சிட்டு இவங்களையும் கம்பேர் பண்ணி காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இவங்க 3 பேரையும் ஒன்றா காமிக்கும் போது பிரசாந்தோட டான்ஸு ரொம்பவே பார்த்தீங்கன்னா டம்மியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் உண்மையிலே அந்த உடம்பை வச்சுட்டு அவ்வளோ ஸ்பீடாக ஸ்டெப்பு போட்டிருந்தாலுமே நம்ம பிரபுதேவா அண்ட் விஜய் இவங்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஆக்டர். அவரோட படம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இடையில டச் இல்லாமல் மறுபடியும் வந்திருக்காரு. மறுபடியும் அடுத்த ஒரு ரவுண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி லாஸ்ட்டில் எல்லாரும் ஸ்பீடாக டான்ஸ் ஆடி முடித்தோடனே நம்ம அஜ்மல் வருவாங்க. இவங்க 4 பேரும் கண்டுக்காமல் அப்படியே போகிறத பார்க்கும்போது நம்மளுக்கு சென்னை 28ல் நம்ம பிரேம்ஜியை அதே மாதிரி நிற்க வச்சுட்டு போவாங்க. இது நம்ம வெங்கட் பிரபுவோட ஸ்டைலு, அதே ஸ்டைல் இதுலேயும் இருந்துச்சு. அடுத்ததாக நம்மளுக்கு இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பொலிட்டிக்கல் பாட்டாக இவங்க மீன் பண்ணி எடுத்ததுனாலேயே என்னவோ மற்ற விஜய் சாங் அளவுக்கு இந்த சாங் எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் மற்ற ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆன எந்த சாங்காக இருந்தாலுமே சரி விஜய் பாட்டு கண்டிப்பாக ரிப்பீட் மோடில் நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் எனக்கு இது ரிப்பீட் மோடில் கேட்குற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. உங்களுக்கு இந்த பாட்டு எந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சா அப்படிங்கிறது தெரியலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுனாலும் மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.